மழை குறைவால் ராமநாதபுரம் சரணாலயத்திற்கு வரும் வெளிநாட்டு பறவைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சித்திரங்குடி, தேர்த்தங்கால், கீழச்செவனூர், மேலச்செவனூர் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் உள்ளன. இந்த சரணாலயங்களுக்கு அக்டோபர், டிசம்பர் மாதங்களில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வந்து செல்லும். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்துப்போன நிலையில் சரணாலயங்களில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் குறைந்து காணப்படுகிறது. இதனால் பறவைகளின் வரத்தும் குறைந்துள்ளது. இந்த சரணாலயங்களில் குவியும் பறவைகளை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் பலர் இங்கு வந்துள்ளனர். ஆனால் இந்த ஆண்டு பறவைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு பெருத்த ஏமாற்றமாக உள்ளது. இந்நிலையில் பறவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட வன அதிகாரி சுந்தரகுமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 சரணாலயங்கள் உள்ளன. அதை தவிர நீர்நிலைகள் அதிகமாக உள்ளது. பறவைகள் நீர்நிலைகள் காணப்படுகின்றன. இந்த பறவைகளை வேட்டையாடுவதோ அவர்கள் துன்புறுத்துவதோ வன உயிரின சட்டப்படி குற்றமாகும். எனவே எந்த பறவைகளையும் வேட்டையாடாமல் அவற்றை கண்டு கழிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் காணப்படும் பறவைகளை பாதுகாக்கவோ அவற்றிற்கு தேவையான வசதிகளையோ செய்யும் நடவடிக்கையை வனத்துறை மேற்கொள்ளவில்லை என்று உள்ளூர் வாசிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் நிறைய பறவைகள் அயல்நாட்டிலிருந்து வருகிறது. ஆனால் வந்து அது காலநிலையாக காட்சியளிக்கிறது. ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம். அதை தங்குவதற்கு இங்கு போதிய வசதி இல்லை. அரசு நிச்சயமாக செவிசாய்த்தால் பறவைகள் சரணாலயத்தை மீண்டும் அதிகமாக உருவாக்கலாம். யானைகளுக்கு நடத்தும் புத்துணர்வு முகாம் போன்று பறவைகள் சரணாலயங்களை ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பித்தால் பறவைகள் பாதுகாக்கப்படுவதோடு அதன் வருகையும் அதிகரிக்கக்கூடும்.